என்னடா கண்ணீரா? எப்படியும் இருக்குமில்ல, நீ ஹீரோ தானே, அப்ப இமோஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு தானே. அதே இமோஷன்ஸ் சொல்லு, எங்க சரக்கெல்லாம் இல்ல. இதே மாதிரி இன்னொரு உசுர் போக வேண்டி இருக்கும். ஓகே ஓகே. ஏ கிளவே, இட்ஸ் மீ, ஐம் கமிங். தாய் கிளவி, தாய் கிளவி, தாய் கிளவி, சொல்லிடுற அது. As I greatly believe, there's nothing like what you call it, emotional blackmail. எங்கடா இருக்கு? எங்க? தாராபுரம் பீச் ஹவுஸ். அமீர், அனுப்புடா உன் டீமை. தாராபுரம் பீச் ஹவுஸ் போ. இவ்வளவுதான் மரியாதை. உண்மையை சொல்லி போடு. ஏண்டா எங்க இருந்தா வந்த? பேசாம கோமால இருந்திருக்கலாம்ல. அப்படி இருக்க வேண்டியதானடா. என் நெட்வொர்க்ல கேட்க எவனா யோசிக்கொண்டா? உன்ன மாதிரி ஆட்கள் அநியாயத்தை பார்த்து மனசுகளை குமரதர நிப்பாட்டிக்கொள்ளா. என்ன மாதிரி ஆட்கள் விஷயத்துல ஹீரோ மாதிரி தலையிட்ட சாம்பல் ஆயிடுவ. என்னடா தாராபுரம் பீச் ஹவுஸ் கலைக்கிறேன் கேட்கலடா. சார் 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 தாராபுரம் பீச் ஹவுஸ்ல அவன் பதுக்கி வச்சிருந்த மொத்த சரக்கையும் மொத்தமா எரிஞ்சிட்டு போயிட்டான் சார். எல்லாம் எரிஞ்சு சாம்பலா கிடக்கு சார். என்ன செய்யறதே தெரியல சார். இல்ல 10 எரிஞ்சு கிடக்கு சார். என்னடா சொல்ற? சார் இல்ல மொத்தமா எரிஞ்சிட்டு போயிட்டான் சார். ஆனாலும் பார்த்து என்ன நடக்கனே உடம்பே சார். இங்க நீ கொளுத்துறது என் சரக்கு இல்லடா, என் சாம்ராஜ்யம். உன்னை மட்டுமே விடுறமட்டு தெரியும் தானே. ஏதாவது மாறி செய்யணும்னு நினைச்ச உன்னை பத்தின மொத்த நியூஸும் வெளியில வந்துரு. உன் அரசியல் வாழ்க்கையை நாசமா போயிடும். என்னடா பண்ற? என்ன பண்றாங்க? மன்னிச்சிரு சைமன், என்ன மன்னிச்சிரு. தோட்டாலையா தோட்டா முடிஞ்சா ஓடனா. மன்னிச்சுக்க சைமன். ஓடனா. அவனை கூட மன்னிச்சு விட்டுருவேன்டா. என் அவன் எதிரிடா. நீ யுத்தம் நடக்குது, சுகத்தின் சாபம் தொலையுது.
இந்த உலகத்துல நேர்மையா போராடின எத்தனையோ பேருக்கு பின்னாடி நிறைய துரோகிகள், சீரனவாதிகள், பேராசை பிடிச்ச மிருகங்கள் எல்லாரும் இருந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீ யாரா? அடுத்தவங்க ரத்தத்தை உறிஞ்சி வாழ்ற அயோக்கிய பயணி. உனக்கு அவ்வளவு சீன் கிடையாது. கண்ட கண்ட குப்பையெல்லாம் கொடுத்து மொத்தமா எல்லாத்தையும் மாத்திரலாம் மட்டும் நினைக்காத. இனிமேல் இந்த மண்ணில ட்ரக்ஸ கொடுத்து அழிக்கும் நினைக்கிற எல்லாருக்கும் ஓ அழிவுதான் ஞாபகத்துக்கு வரணும். என் மனசாட்சியை பொறுத்த வரைக்கும் நீ தப்பு பண்ணாத. நீ இங்கேருந்து போயிரு, நான் பார்த்துக்கிறேன். அவற்றை நம்பர் கெடுங்க. இல்லை, நான் இங்கே வெளியில் நிற்கிறேன். வன்முறைக்கு எதிராக நடத்தப்படுகின்ற வன்முறையும் அகிம்சைதான். வன்முறையை சகித்துக்கொள்.